Hello everyone, வணக்கம். Welcome to my channel. இந்த வீடியோவில் MSc Mathematics கோர்ஸில் இருக்க Topology என்ற சப்ஜெக்டில் Theorem number 34.1 The Urysohn Metrization Theorem second version of the proof பார்க்கலாம். ஏற்கனவே first version of the proof நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Next definition, regular space. Suppose that one point sets are closed in X ன்னு எடுத்துட்டிங்கன்னா X என்ற topological space is said to be regular if each pair consists of a point and a closed set B disjoint from X. There exist disjoint open sets containing X and B respectively. அப்போ எக்ஸுன்ற ஒரு ஸ்பேஸ்க்கு நம்ம எப்போ ரெகுலர்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும் அண்ட் இந்த பாயிண்ட் இல்லாத மாதிரி ஒரு க்ளோஸ்டு செட்டு எடுத்துக்கணும். இப்போ இந்த க்ளோஸ்டு செட்டை நான் பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ்லேருந்து நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கோம் எக்ஸுன்னு ஸ்மால் எக்ஸ் அண்ட் பின்ற ஒரு க்ளோஸ்டு செட்டு எடுத்துருக்கோம். இப்போ தேர் எக்ஸிஸ்ட் ஏ disjoint open sets எக்ஸுக்கு வர்ற ஒரு ஓப்பன் செட்டு யூவாகவும் பிக்கு வர்றது வியாகவும் எடுத்துட்டிங்கன்னா such that இந்த யூக்கும் விக்குமான சம்மந்தம் பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருக்கும், disjoint. ஸோ போன கேஸில் நம்ம சொன்ன மாதிரி ஹாஸ்டா ஸ்பேஸ்னால் ரெண்டு பாயிண்ட் எடுத்து பேசணும். இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ்லேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும் அண்ட் ஒரு க்ளோஸ்டு செட்டு எடுத்துக்கணும். பீன்ற க்ளோஸ்டு செட்டு எடுத்துக்கிறேன். ஒரு பாயிண்ட்டு ஒரு க்ளோஸ்டு செட் எடுத்துக்கிட்டோன்னா அது ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக நெய்பர்ஹுட் யூ அண்ட் வி எக்ஸிஸ்ட் ஆனிச்சுன்னா அந்த யூக்கும் விக்கும் ரிலேஷன் பார்த்திங்கன்னா யூ இன்டர்செக்ஷன் வி இஸ் எம்டி. இதுதான் நம்மளுக்கான ரெகுலர் ஸ்பேஸ்க்கான கண்டிஷன். இங்கே வந்து நம்ம இந்த பிக்சரில் பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுக்கு ஃபுல் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இது ஃபுல் ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்க இதான் நம்மளுக்கு எக்ஸு. இதுலேருந்து எக்ஸுன்ற ஒரு பாயிண்ட் அண்ட் பீன்ற ஒரு க்ளோஸ்டு செட் பீன்ற ஒரு க்ளோஸ்டு செட் எடுத்துட்டோம்னாக்க இதுக்கு வர்ற நெய்பர்ஹுட் இந்த போர்ஷன் தான் யூ அண்ட் இந்த போர்ஷன் தான் வின்னு எடுத்துருக்கும். அப்போ எக்ஸுன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு நெய்பர்ஹுட் யூ அண்ட் பீன்ற இந்த க்ளோஸ்டு செட்டுக்கு வர்றது நம்மளுக்கு வின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த யூக்கும் விக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லை. அந்த கனெக்ஷன் இல்லாததான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், யூ இன்டர்செக்ஷன் வி இஸ் ஈக்குவல் டு எம்டி. அதாவது ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் இருக்கும், தொடர்பு இல்லாமல் இருக்குன்றது தான். அப்போ எந்த ஒரு கனெக்ஷனும் யூக்கும் விக்கும் இருக்காது அப்படின்றது தான் ஐடியா. இங்கே வந்து நம்ம ஹாஸ்டா ஸ்பேஸில் ரெண்டு பாயிண்ட்டுக்கு ரெண்டு டிஸ்ஜாயின்ட் நெய்பர்ஹுட்ஸ் எடுத்த மாதிரி இங்கே வந்து ஒரு பாயிண்ட் அண்ட் க்ளோஸ்டு செட் எடுத்துக்கிறோம். இன்னொரு பாயிண்ட்டுக்கு பதிலாக ஒரு க்ளோஸ்டு செட் எடுத்து இந்த பாயிண்ட்டுக்கு வர நெய்பர்ஹுட் அண்ட் க்ளோஸ்டு செட்டுக்கு வர நெய்பர்ஹுட் ரெண்டும் நம்மளுக்கு டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுக்கு ரெகுலர் ஸ்பேஸோட ஐடியா. அப்போ எக்ஸுன்றது ரெகுலராக இருக்குன்னா ஈச் பேர் கன்சிஸ்ட் ஆஃப் எ பாயிண்ட் அண்ட் எ க்ளோஸ்டு செட். ஒரு பாயிண்ட் அண்ட் க்ளோஸ்டு செட் எடுத்துட்டிங்கன்னா தேர் எக்ஸிஸ்ட் டூ நெய்பர்ஹுட்ஸ், அதாவது ஓப்பன் செட்ஸ் யூ அண்ட் வி தட் ஆர் டிஸ்ஜாயிண்ட். யூ வந்து எக்ஸுக்கும் பி வின்றது பீன்ற க்ளோஸ்டு செட்டுக்கும் எக்ஸிஸ்ட் ஆணுச்சு அப்படின்னா யூ இன்டர்செக்ஷன் வி இஸ் எம்டி. அப்போ யூன்ற நெய்பர்ஹுட்டுக்கும் வின்ற நெய்பர்ஹுட்டும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. ஸோ யூ அண்ட் வி ஆர் டிஸ்ஜாயிண்ட் ஓப்பன் செட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் பி ரெஸ்பெக்டிவ்லி. இது எக்ஸு ரெகுலர் ஸ்பேஸ்க்கான டெஃபினேஷன். நெக்ஸ்ட் டெஃபினேஷன், எக்ஸ் இஸ் செட் டு பி நார்மல். நார்மல் அப்படின்னாக்க நம்ம ஃபஸ்ட்டு ஹாஸ்டா ஸ்பேஸுக்கு ரெண்டு பாயிண்ட்டு பேசணும். ரெகுலர்னாக்க ஒரு பாயிண்ட் அண்ட் ஒரு க்ளோஸ்டு செட். இங்கே வந்து நம்ம எக்ஸை வந்து நம்ம நார்மல்னு சொல்லணும் அப்படின்னாக்க எக்ஸ்லேருந்து ரெண்டு க்ளோஸ்டு செட் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு க்ளோஸ்டு செட் அண்ட் ரெண்டாவது க்ளோஸ்டு செட். ஃபஸ்ட்டு க்ளோஸ்டு செட்டு ஏன்னு எடுத்துக்கோங்க, ரெண்டாவது க்ளோஸ்டு செட்டு பின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னாக்க இந்த ஏவுக்கும் பிக்குமே நம்மளுக்கு ஆகாது. அப்போ தட் மீன்ஸ் ஏ அண்ட் பி ரெண்டுமே டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த ஏவுக்கும் பிக்குமான கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் எம்டி.
and ரெண்டு closed set எடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்றதுக்கு ஒரு neighborhood open set, அதாவது பீன்றதுக்கு ஒரு vன்ற ஒரு open set exist ஆகுது. There exists u and v such that என்ன கண்டிஷன்னா same idea, u intersection v is equal to empty. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ரெண்டு க்ளோஸ்டு செட் எடுத்துக்கணும். அந்த ரெண்டு க்ளோஸ்டு செட்டுக்கும் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் எம்டி. ஏவுக்கும் பிக்குமே எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அப்போ ஏவுக்கு வர்ற ஒரு ஓப்பன் செட் யூ அண்ட் பிக்கு வர்ற ஒரு ஓப்பன் செட் வி ரெண்டுத்துக்குமே என்னவாக இருக்குன்னா சம்மந்தமே இருக்காது. அதாவது யூ அண்ட் வி டிஸ்ஜாயிண்ட். அண்ட் ஏ அண்ட் பின்ற ரெண்டு க்ளோஸ்டு செட்டு டிஸ்ஜாயிண்ட்டாக எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு வர்ற ஓப்பன் செட்ஸ் யூ அண்ட் வியும் நம்மளுக்கு டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்றதான் நம்மளுக்கான ஐடியா. இங்கே வந்து நம்மளுக்கு இதுதான் நம்மளுக்கு எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு எக்ஸ், இந்த இதுதான் நம்மளுக்கு எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்க இதில் வர்ற ஏன்ற செட் அண்ட் பீன்ற க்ளோஸ்டு செட், ஏவும் பியும் நம்மளுக்கு க்ளோஸ்டு செட்டுன்றதை நான் அந்த கோடில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் வெளியில் இருக்கிற அந்த இது வந்து நம்மளுக்கு ஓப்பன் செட்ஸ் யூ அண்ட் வின்னு எடுத்துட்டிங்கன்னா ஏவுக்கும் பிக்குமே எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. ஸோ ஏவுக்கு வர்ற நெய்பர்ஹுட் யூக்கும் பிக்கு வர்ற ஓப்பன் செட்டு விக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது. ஸோ என்ன ஐடியானாக்கா ஏவும் பியுமே டிஸ்ஜாயிண்ட்டு, அதுக்கு வர்ற ஓப்பன் செட்ஸு யூ அண்ட் வியுமே நம்மளுக்கு டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கும். ஏவும் பியும் கனெக்ஷன் இல்லைன்னா அதுக்கு வர்ற ஓப்பன் செட் யூக்கும் பிக்கு வர்ற விக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது. ஸோ நார்மல் ஸ்பேஸ் அப்படின்னாக்க இதில் வந்து பேர் ஆஃப் டூ க்ளோஸ்டு செட்ஸ், அந்த க்ளோஸ்டு செட்ஸ் ஏ அண்ட் பி ரெண்டும் டிஸ்ஜாயிண்ட்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கு வர்ற ஓப்பன் செட்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுக்கு நார்மல் ஸ்பேஸோட ஐடியா. இந்த தியரம் எவ்ரி ரெகுலர் ஸ்பேஸ் வித் கவுண்டபிள் பேசிஸ் இஸ் நார்மல் அப்படின்ற தியரத்தில் ரெகுலர் ஸ்பேஸுக்கு நான் முன்னாடி சொன்ன டெஃபினிஷனே யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரூஃபில் இந்த லெமாவையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் லெட் எக்ஸ் பி எ topological space and one point sets in x be closed. First point, x is regular if and only if given a point x of x and a neighborhood u of x, there exists a neighborhood v of x such that v bar is contained in u. அதாவது இந்த லெம்மா ஸ்டேட்மெண்ட் என்னென்னா எக்ஸ்ன்றது டோபாலஜிக்கல் ஸ்பேஸாக இருந்ததுன்னா இது எப்போ ரெகுலர்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இந்த எக்ஸ்லேருந்து வர்ற ஒரு பாயிண்ட் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு இந்த எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நெய்பர்ஹுட் வருதுன்னு எடுத்துக்கணும் யூன்ற நெய்பர்ஹுட். அடுத்தது ரெண்டாவது ஒரு நெய்பர்ஹுட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லணும். தேர் எக்ஸிஸ்ட் அனதர் நெய்பர்ஹுட் வி. அண்ட் இப்போ ஃபஸ்ட்டு வர்ற நெய்பர்ஹுட்டுக்கும் செகண்ட் வர்ற நெய்பர்ஹுட்டுக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு செகண்டாக வர்ற நெய்பர்ஹுட் அதோட க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் ஃபர்ஸ்ட் நெய்பர்ஹுட். இதான் நம்மளுக்கு எக்ஸ் ரெகுலர்ன்ற இந்த லெமாவோட ஸ்டேட்மெண்ட். எக்ஸ் ரெகுலர் அப்படின்னாக்கா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கிவன் எ பாயிண்ட் எக்ஸ் ஆஃப் எக்ஸ், இந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட் ஆஃப் எக்ஸ் நெய்பர்ஹுட் u ஆஃப் எக்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு நெய்பர்ஹுட் நம்மளுக்கு u ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு ரெண்டாவது ஒரு நெய்பர்ஹுட் வின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வர்ற நெய்பர்ஹுட்டுக்கும் செகண்ட் வர்ற நெய்பர்ஹுட் விக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் வர்றதோட நெய்பர்ஹுட்டோட க்ளோஷர் வி பார் இஸ் கண்டைன்ட் இன் ஃபஸ்ட்டு வர்ற நெய்பர்ஹுட். இதுதான் நம்மளுக்கு இந்த தியரத்தோட இந்த லெமாவோட ஃபஸ்ட் பாயிண்ட். இதே ஐடியா தான் செகண்ட் பாயிண்ட் ஏன்றதில் பீன்றதில் எக்ஸ் இஸ் நார்மல். எக்ஸை எப்போ நார்மல்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் நம்ம டெஃபினிஷனே யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த லெமாவில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் சேம் கண்டிஷன் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தேர் எக்ஸிஸ்ட். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு க்ளோஸ்டு செட் நம்ம எடுத்துக்குவோம். இந்த க்ளோஸ்டு செட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நெய்பர்ஹுட் ஒன்று வரும். இந்த ஏன்ற க்ளோஸ்டு செட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நெய்பர்ஹுட் யூன்னு எடுத்துக்குங்க. ரெண்டாவதாக ஒரு நெய்பர்ஹுட்டு தேர் எக்ஸிஸ்ட் அனதர் நெய்பர்ஹுட் வின்னு எடுத்துட்டிங்கனாக்க இந்த ஃபஸ்ட்டு வர்ற நெய்பர்ஹுட் யூ அண்ட் செகண்ட் வர்ற நெய்பர்ஹுட் வின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த ரெண்டு நெய்பர்ஹுட்டுக்கும் என்ன ரிலேஷன் பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் வர்ற நெய்பர்ஹுட்டோட க்ளோஷர் வி பார் இஸ் கண்டைன்ட் இன்
u. இதுதான் நம்மளுக்கு இந்த லெம்மாவோட ஸ்டேட்மெண்ட். அப்போ இங்கே எக்ஸ் ரெகுலருக்கு நம்ம யூஸ் பண்ணதே தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா எக்ஸ் நார்மலுக்கு யூஸ் பண்ணுறோம். எக்ஸ் ரெகுலர்னாக்க இந்த பாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நெய்பர்ஹுட் ரெண்டாவது ஒரு நெய்பர்ஹுட் எடுத்து ரெண்டாவது நெய்பர்ஹுட்டோட க்ளோஷர் v bar is contained in u சொன்ன மாதிரி எக்ஸ் நார்மலுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன இங்கே யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த பாயிண்ட் எக்ஸுக்கு பதிலாக இங்கே வந்து க்ளோஸ்டு செட்டை யூஸ் பண்ணுறோம் நார்மலை பொறுத்த வரைக்கும். அதே சேம் ஐடியா தான். ஃபஸ்ட்டு ஒரு நெய்பர்ஹுட்டு u, செகண்ட் வர்றதோட நெய்பர்ஹுட் vன்னு எடுத்துட்டிங்கனாக்கா செகண்ட் வர்றதோட க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் u. Second v bar is contained in first neighborhood. v bar is contained in u. இதான் வந்து இந்த லெம்மாவோட ஸ்டேட்மெண்ட். இந்த லெம்மாவை நம்ம இந்த ப்ரூஃபுக்கு யூஸ் பண்ண போகிறோம். தியரம் நம்பர் 32.1. Every regular space with a countable basis is normal. இந்த தியரத்தில் ரெகுலர் ஸ்பேஸோட உங்களுக்கு கவுண்டபிள் பேசிஸ் ரெகுலர் ப்ளஸ் கவுண்டபிள் பேசிஸ் வந்ததுன்னா அதை வந்து நம்ம நார்மல்னு சொல்லுவோம். இதுதான் வந்து இந்த 32.1 தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். இப்போ மெட்ரிசேஷன் தியரம் பார்த்திங்கன்னா இதே தான். அசம்ஷன் வந்து ரெகுலர் ஸ்பேஸ் வித் கவுண்டபிள் பேசிஸ், பட் நார்மலுக்கு பதில் நம்மளுக்கு மெட்ரிசபிள் அப்படின்னு வரும் உங்களுக்கு. இதுதான் மெட்ரிசேஷன் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். அதாவது இந்த 32.1ன்றது எவ்ரி ரெகுலர் ஸ்பேஸ் வித் கவுண்டபிள் பேசிஸ் இஸ் நார்மல் அப்படின்ற ஐடியா. இந்த ஐடியா இந்த 32.1ன்றது. பட் இங்கே நம்ம உரியசன் மெட்ரிசேஷன் தியரம் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா எவ்ரி ரெகுலர் ஸ்பேஸ் வித் கவுண்டபிள் பேசிஸ் இஸ் மெட்ரிசபிள். இதுதான் நம்மளோட இங்கே பார்க்க போகிற தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு உரேஷன் லெம்மாவோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். Let X be a normal space and A and B be two disjoint closed subsets of X and a closed interval A, B be in the real line. Then இதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். Then there exists a continuous function f from X to A, B such that f of x equal to A and f of x equal to B. f of x equal to A for every x in A, f of x equal to B for every x in B. அதாவது எக்ஸுன்றது நம்மளுக்கு நார்மல் ஸ்பேஸ்க்கு இப்போ தான் டெஃபினிஷன் பார்த்தோம். எக்ஸு நார்மல் ஸ்பேஸாக இருக்கணும் அப்படின்னாக்க இதுலேருந்து ரெண்டு க்ளோஸ்டு செட்ஸ் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஏ அண்ட் பி அப்படின்ற ரெண்டு க்ளோஸ்டு செட் எடுத்திங்கன்னா அந்த ரெண்டு க்ளோஸ்டு செட்டும் நம்மளுக்கு டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கணும். டிஸ்ஜாயிண்ட்னா அது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்திங்கன்னா ஈக்குவல் டு எம்டி. இப்போ ஏவுக்கு வர்ற ஓப்பன் செட் யூ அண்ட் பிக்கு வர்ற ஓப்பன் செட் வி, இந்த மாதிரி ஓப்பன் செட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆணுச்சு அப்படின்னாக்க ஏவுக்கு வர ஓப்பன் செட்டு யூ அண்ட் பிக்கு வர ஓப்பன் செட்டு வி எக்ஸிஸ்ட் ஆணுச்சுனாக்க அதுவும் நம்மளுக்கு டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கும். அப்படின்றது தான் நம்மளுக்கு நார்மல் ஸ்பேஸோட ஐடியா. நார்மல் ஸ்பேஸ்னால் எக்ஸுன்றது நார்மல்னு சொன்னோம்னா அதுலேருந்து ரெண்டு க்ளோஸ்டு செட்டு எடுத்து அந்த ரெண்டு க்ளோஸ்டு செட்டு டிஸ்ஜாயிண்ட்டாக எடுத்துட்டிங்கன்னா டிஸ்ஜாயிண்ட்னா ரெண்டுத்துக்கும் ஒன்றுத்துக்கு ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்கிறது. அப்போ ஏவுக்கான ஒரு ஓப்பன் செட் அண்ட் பிக்கு வர்ற ஓப்பன் செட் ரெண்டுமே நம்மளுக்கு அதேமாரி தொடர்பு இல்லாமல் இருக்கணும், அதாவது டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கணும். அப்படின்றது தான் நார்மல் ஸ்பேஸோட ஐடியா. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்லேருந்து க்ளோஸ்ட் இன்டர்வலுக்கு போகிற இந்த ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லணும். இந்த ஃபங்க்ஷனை நான் கண்டினியூஸ்ன்னு சொல்லணும். அண்ட் இன்னொன்று இதுலேருந்து நம்மளுக்கு ரெண்டு க்ளோஸ்டு செட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஒன்று க்ளோஸ்டு செட் ஏ அண்ட் இன்னொரு க்ளோஸ்டு செட்டு பின்றது. அப்போ எக்ஸுன்ற பாயிண்ட்டு நம்மளுக்கு ஃபார் எவ்ரி எக்ஸின் ஏவாக இருக்கும்போது எல்லா எக்ஸும் நம்மளுக்கு ஏவில் இருக்கும்போது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ எங்கே வரும்னாக்க இந்த சைடு கிடைக்கும். எக்ஸ் எல்லாமே கேபிட்டல் எக்ஸில் இருக்குது, ஏவில் இருக்குது. ஏ எல்லாமே நம்மளுக்கு எக்ஸோட சப்செட், அதுலேயும் க்ளோஸ்டு சப்செட்டு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டிப்பாக இந்த க்ளோஸ்டு இன்டர்வலில் இருக்கும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏவாக இருக்கும். அண்ட் ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு பிஆர் இருக்கும்போது பியும் நம்மளுக்கு எக்ஸோட க்ளோஸ்டு செட் தான். ஸோ எக்ஸோட க்ளோஸ்டு செட் அப்படின்னாக்க உங்களுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த க்ளோஸ்ட் இன்டர்வலுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் தான் வரணும். அதுலேயும் பர்டிகுலராக அப்பர் எண்ட் பாயிண்ட். இங்கே என்ன சொல்ல வரோம்னா எக்ஸ் நார்மல் ஸ்பேஸாக இருந்ததுன்னா ஏ, பின்ற க்ளோஸ்ட் இன்டர்வலுக்கு ஒரு மேப்பிங் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த மேப் வந்து கண்டினியூஸாக இருக்கும்.
அப்போ f of x ஓட வேல்யூ கண்டிப்பாக உங்களுக்கு a, bன்ற இன்டர்வலுக்குள்ளே தான் வரணும். அந்த வேல்யூவில் பார்த்தீங்கன்னாக்க f of x equal to லோயர் எண்ட் பாயிண்ட். இந்த f of x வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு இந்த க்ளோஸ்ட் இன்டர்வலுக்குள்ளே தான் வரணும். அதுலேயும் f of x equal x belongs to a இருக்கும்போது f of x எல்லாமே லோயர் எண்ட் பாயிண்ட்டுக்கு போகும். if x belongs to b இருக்கும்போது f of x எல்லாமே அப்பர் எண்ட் பாயிண்ட்டு bக்கு போகும். இந்த க்ளோஸ்ட் இன்டர்வலில் இருக்கிற லோயர் எண்ட் பாயிண்ட் a அண்ட் அப்பர் எண்ட் பாயிண்ட்டு b. ஏன்றது எல்லாமே நம்மளுக்கு f of x value if x belongs to a, அப்போ f of x equal to b இருக்கும்போது x எல்லாமே கண்டிப்பாக b குள்ளே தான் இருக்கும். அப்படின்ற மாதிரி கண்டிஷனோட இந்த ஃபங்க்ஷன் நம்ம எக்ஸிஸ்ட் ஆகி கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னா இந்த தியரம் ஸ்டேட்மெண்ட்டு கன்க்ளூட் ஆகிடும். எக்ஸுன்றது நார்மல் ஸ்பேஸ், a and bன்றது ரெண்டு டிஸ்ஜாயிண்ட் க்ளோஸ்டு சப்செட்ஸ் அண்ட் a, bன்ற க்ளோஸ்ட் இன்டர்வல் ரியல் லைன் எடுத்துட்டிங்கன்னா தென் தேர் எக்ஸிஸ்ட் a continuous function f from x to closed interval a, b. f of x equal to lower end point a if x for every x belongs to a. f of x equal to b upper end point b for every x in b இருக்கும்போது. இதான் வந்து Urysohn lemma statement. Next definition. If a and b be two subsets of a topological space x, there is a function, continuous function f from x to closed interval 0, 1, f from x to closed interval 0, 1 such that f of a is equal to 0. f of a value is equal to நம்மளுக்கு lower end point and f of b is equal to upper end point. நம்ம Urysohn lemma ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இந்த டெஃபினேஷனோட ஸ்டேட்மெண்ட்டு நம்மளுக்கு இருக்குது. அதாவது f of a வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லோயர் எண்ட் பாயிண்ட்டு 0 அண்ட் f of b ஓட வேல்யூ ஏவுக்கு பார்த்திங்கன்னா லோயர் எண்ட் பாயிண்ட்டு 0. அதே வந்து f of bக்கு பார்த்திங்கனாக்க ஃபங்க்ஷன் வேல்யூ இதோட வேல்யூ அப்பர் எண்ட் பாயிண்ட்டு 1. Urysohn lemma ஸ்டேட்மெண்ட்டு மாதிரியே தான். அப்போ f from x to 0, 1ன்ற ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருந்து f of a is equal to இந்த லோயர் எண்ட் பாயிண்ட்டு 0 அண்ட் f of b is equal to அப்பர் எண்ட் பாயிண்ட் 1 இருந்துச்சுனாக்க இந்த ஏவும் பியும் நம்ம செப்பரேட்டட் பை எ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். இது எப்படி சொல்கிறாங்கனாக்கா ஏவுக்கு லோயர் எண்ட் பாயிண்ட்டு வேல்யூவும் எஃபோட ஃபங்க்ஷன் வேல்யூவும் அண்ட் பியில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ அப்பர் எண்ட் பாயிண்ட் 1 வந்துச்சுனாக்கா உங்களுக்கு இது ரெண்டும் வந்து செப்பரேட்டட் பை எ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த ரெண்டு சப்செட்ஸ்க்கும் ரெண்டுமே நம்மளுக்கு எக்ஸோட சப்செட்ஸ் தான். அப்போ ஏவும் நம்மளுக்கு சப்செட் ஆஃப் எக்ஸு, பியும் சப்செட் ஆஃப் எக்ஸு. இது Urysohn lemma ஸ்டேட்மெண்ட் மாதிரியே தான் இருக்கும் கொஞ்சம். அப்படி சொல்லும்போது ஏவும் பியும் நம்மளுக்கு செப்பரேட்டட் பை எ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் எஃப்னு சொல்லிடலாம். இப்போ நம்ம மெட்ரிக்கை டிஃபைன் பண்ணோம். அடுத்தது மெட்ரிக்கை வச்சு வர்ற பால் டிஃபைன் பண்ணுறது எப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் மெட்ரிக் டோபாலஜி பார்த்தோம். இப்போ எக்ஸுன்றது டோபாலஜிக்கல் ஸ்பேஸாக இருந்ததுன்னா அந்த எக்ஸுன்றதை எப்போ மெட்ரிசிபிள்னு சொல்லுவோம்னாக்க தேர் எக்ஸிஸ்ட் எ மெட்ரிக். இந்த எக்ஸுன்ற செட்டுக்கு என்னால் ஒரு மெட்ரிக் டிஃபைன் பண்ண முடியும். தேட் இன்டியூசஸ் அ டோபாலஜி. எக்ஸுன்ற டோபாலஜிக்கல் ஸ்பேஸுக்கு எப்போ வந்து மெட்ரிசிபிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா அந்த டோபாலஜிக்கல் ஸ்பேஸுக்கு ஒரு மெட்ரிக் டிஃபைன் பண்ண முடியணும். இந்த மெட்ரிக்கை வச்சு என்னால் ஒரு டோபாலஜி டிஃபைன் பண்ண முடியணும். அப்படி இருந்ததுனாக்கா அந்த எக்ஸ் இஸ் செட் டு பி மெட்ரிசிபிள் ஸ்பேஸ். A space is said to be a metric space is a metricible space x together with the specific metric that gives a topology of x. Metricible space ஓ மெட்ரிக் ஸ்பேஸோ உடனே மெட்ரிக் டீன்றது ஞாபகம் வரணும். அந்த மெட்ரிக் டியை வச்சு என்னால் என்ன டிஃபைன் பண்ணலாம், டீன்ற மெட்ரிக்கை வச்சு என்னால் பால் டிஃபைன் பண்ண முடியும். பால்ஸ் எக்ஸு சென்டராக வச்சு எப்சிலாங் ரேடியஸ் இருக்கிற பால்ஸ் இதுதான் நம்மளுக்கு பேசிஸ் எலமெண்ட்ஸில் வரும். ஸோ இந்த பேசிஸ் எலமெண்ட்ஸை வச்சு எனக்கு வர டோபாலஜி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னாக்க இந்த டீன்ற மெட்ரிக்கை வச்சு நம்மளுக்கு ஒரு டோபாலஜி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு மெட்ரிக் டோபாலஜின்னு சொல்கிறோம். மெட்ரிக் டோபாலஜி எப்போ டிஃபைன் பண்ண முடியுதோ அந்த எக்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம என்ன ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம், மெட்ரிசிபிள் ஸ்பேஸ் இல்லைனா மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ எக்ஸ்ன்றது மெட்ரிசிபிள் ஸ்பேஸ் இல்லை மெட்ரிக் ஸ்பேஸ்ன்னு சொல்லணும்னாலே டக்குன்னு மெட்ரிக் டி ஞாபகம் வரணும், டியை வச்சு வர்ற பேசிஸ் ஞாபகம் வரணும், இந்த பேசிஸை வச்சு ஜென்ரேட் பண்ணுற டோபாலஜி ஞாபகம் வரணும். இந்த டோபாலஜி மெட்ரிக் டோபாலஜின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி என்னால் டோபாலஜி டிஃபைன் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த எக்ஸ் இஸ் செட் பி மெட்ரிசிபிள் ஸ்பேஸ் இல்லைனாக்கா மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். தியரம் நம்பர் 20.5. Let d bar of a comma b is equal to minimum of modulus of a minus b comma 1 be the standard bounded metric on R if x and y are 2 points of R power omega. Define capital D of x comma y is equal to supremum of d bar of xi comma yi. D is a metric that induces the product topology on R power omega. R power omega ன்றது நம்மளுக்கு omega times R நம்ம ப்ராடக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். R cross R cross R cross அந்த மாதிரி வர்றது, இந்த மாதிரி வர்றதுன்னு அர்த்தம். இப்போ இதுலேருந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்போ எக்ஸ்ன்னு ஒன்று எடுத்துட்டோம்னாக்கா இது என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா x1 x2 எக்ஸட்ரா இந்த மாதிரி இருக்கும். x1 ஃப்ரம் இந்த ஃபஸ்ட் ஆர், x2 ஃப்ரம் ஃபஸ்ட் ஆர் இந்த மாதிரி வரும். அதேமாதிரி ஒய்ன்னு எடுத்துட்டிங்கனாக்கா y1 y2 எக்ஸட்ரான்னு வரும். y1 ஃப்ரம் ஃபஸ்ட் ஆர், y2 ஃப்ரம் செகண்ட் ஆர், அப்புறம் இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ இதுக்கு நம்ம டீன்ற மெட்ரிக் டிஃபைன் பண்ண போகிறோம். கேபிட்டல் டீன்ற மெட்ரிக்கு ஆர் பவர் ஒமேகாவில் ப்ராடக்ட் டோபாலஜியில் டிஃபைன் பண்ணோம்னா சுப்ரீமம் ஆஃப் டி பார் ஆஃப் எக்ஸ்ஐ கமா ஒய்ஐ டிவைடட் பை ஐ. இது இந்த டி பார் ஆஃப் எக்ஸ்ஐ கமா ஒய்ஐ டிவைடட் பை ஐ எல்லாத்துக்கும் நம்ம என்ன எடுக்கிறோன்னா சுப்ரீமம் எடுத்தோம்னா கிடைக்கிது கேபிட்டல் டி மெட்ரிக். இந்த டி மெட்ரிக் என்றது உங்களுக்கு ப்ராடக்ட் டோபாலஜியன் ஆர் பவர் ஒமேகாவில் நம்மளுக்கு டிஃபைன் பண்ணுற மெட்ரிக். ஸோ டி பார் ஆஃப் எக்ஸ்ஐ கமா ஒய்ஐன்ற ஸ்டாண்டர்ட் பவுண்டட் மெட்ரிக்கை வச்சு கேபிட்டல் டி மெட்ரிக் தட் இன்டியூசஸ் அ ப்ராடக்ட் டோபாலஜி ஆன் ஆர் பவர் ஒமேகா. எப்பயுமே நம்மளுக்கு ஆர் பவர் ஒமேகான்றது மெட்ரிசபிள். ஏன் மெட்ரிசபிள் அப்படின்னாக்கா இதுக்கான மெட்ரிக்கை வந்து கேபிட்டல் டின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். கேபிட்டல் டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்மளுக்கு சுப்ரீம் ஆஃப் டி பார் டிவைடட் பை ஐஇ, அதாவது ஸ்டாண்டர்ட் பவுண்டட் மெட்ரிக்கை யூஸ் பண்ணி கேபிட்டல் டி மெட்ரிக் டிஃபைன் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஆர் பவர் ஒமேகான்றது ஒரு மெட்ரிசபிள் ஸ்பேஸ், அதுலேயும் வந்து மெட்ரிசபிள் அப்படின்ற மாதிரி வந்துடும். இங்கே வந்து நம்ம இந்த ஒரேஷன் மெட்ரிசேஷன் தியரத்துக்கு இந்த ஆர் பவர் ஒமேகான்றது மெட்ரிசபிள் ஸ்பேஸ் அப்படின்ற ஐடியாவை யூஸ் பண்ண போகிறோம். எதுக்காக மெட்ரிசபிள் ஸ்பேஸ் அப்படின்னா இதுக்கு மெட்ரிக் கேபிட்டல் டின்றது டிஃபைன் பண்ண முடியாதனால இதை மெட்ரிசபிள் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மெட்ரிசபிள் ஸ்பேஸ் ஐடியாவை தான் இந்த ஒரேஷன் மெட்ரிசேஷன் தியரத்துக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். The second version of the proof of Urysohn Metrization Theorem ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த தியரம் நம்பர் 21.1 நம்மளுக்கு தேவைப்படுது. இதில் இருக்கிற இந்த கண்டினியூட்டி ஆஃப் எஃப் இந்த கண்டிஷன் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். Let f from x to y, x and y be metricible with metrics dx and dy respectively, then the continuity of f is equivalent to the requirement that given x belongs to x and given epsilon greater than 0 and there exists delta greater than 0 such that dx of x comma y is less than delta, dy of f of x comma f of y is less than epsilon. அதாவது f from x to y இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு எஃப்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த எஃப்ஐ எப்போ கண்டினியூஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா எக்ஸுக்கு எக்ஸுன்றது ஒரு மெட்ரிசபிள் ஸ்பேஸாக இருந்தால் இதுக்கு ஒரு மெட்ரிக் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் டிஎக்ஸ்ன்னு. அண்ட் ஒய்ன்றது மெட்ரிசபிள் ஸ்பேஸாக இருந்ததுன்னா ஒய்க்கு ஒரு மெட்ரிக் வரும், அது இங்கே வந்து டிஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு கண்டினியூட்டியை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெட்ரிக்கில் சொல்ல போகிறோம். அப்போ உங்களுக்கு கண்டிஷன் எப்படி வரும்னாக்கா இதுலேருந்து ரெண்டு பாயிண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய், எக்ஸில் நம்ம டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெண்டு பாயிண்ட் எடுக்கும்போது டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் இஸ் லெஸ் தேன் டெல்டான்னு கிடைக்கும். அதே ஒய்யில் நம்மளுக்கு இந்த எக்ஸோட இமேஜ் வந்து இங்கே என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கும் அண்ட் ஒய்யோட இமேஜ் வந்து நம்மளுக்கு எஃப் ஆஃப் ஒய்யாக இருக்கும். அப்போ இங்கே வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெண்டு பாயிண்ட் அப்படின்னாக்க எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் ஒய்ன்னு வரும். அப்போ இங்கே இருக்கிற மெட்ரிக் வந்து டிஒய் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா எஃப் ஆஃப் ஒய். இப்போ நம்மளுக்கு கண்டினியூட்டி ஆஃப் எஃப் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் லெஸ் தேன் டெல்டா அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா that implies distance between f of x and f of y is less than epsilon. இதான் நம்மளுக்கு கண்டிஷன்.
இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கண்டிஷன் ரியலில் நம்ம பார்த்துருக்கிறதுல டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்படின்றத நம்ம எப்படி எழுதுவோம்னாக்கா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் லெஸ் தேன் டெல்டான்னு எழுதுவோம். அதே இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய் இஸ் லெஸ் தேன் எப்சிலான் அப்படின்னு எழுதுவோம். நம்ம கண்டினியூட்டினாலே நம்மளுக்கு ஞாபகம் வரும். given epsilon greater than 0 there exists delta greater than 0 such that mod x minus y is less than delta and that implies mod f of x minus f of y is less than epsilon. இந்த மாடுலஸ் வேல்யூவை தான் நம்ம இங்கே என்னன்னு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா distance between x and y ன்னு கொடுக்குறோம். அண்ட் இந்த மாடுலஸ் வேல்யூவை தான் நம்ம வந்து இங்கே இந்த distance between f of x and f of y ன்னு கொடுக்குறோம். ஸோ continuity of f மெட்ரிசிபிள் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா இந்த மெட்ரிசிபிள் ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா மெட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம சொல்லணும். அப்போ தான் இந்த கண்டிஷன் வந்து distance between அந்த ரெண்டு பாயிண்ட் இஸ் லெஸ் தேன் டெல்டா அண்ட் distance between f of x and f of y is less than epsilon. நம்ம ரியலில் யூஸ் பண்ணுற மாடுலஸ் கண்டிஷன் அப்சல்யூட் வேல்யூ வச்சு நம்ம சொல்கிறது டிஸ்டன்ஸை இங்கே வந்து மெட்ரிக்குன்றதில் நம்ம சொல்கிறோம். இப்போ Urysohn Metrization Theorem statement பார்க்கலாம். Every regular space with a countable basis is metricible. Every regular space with countable basis is metricible. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். metricible. இதே போன முன்னாடி ஒரு தியரம் நான் சொன்னேன். அதில் வந்து எப்படி வந்துச்சுனாக்கா உங்களுக்கு ரெகுலர் ஸ்பேஸ் வித் கவுண்டபிள் பேசிஸ் இஸ் நார்மல்னு வந்துச்சு. இங்கே வந்து நம்மளுக்கு ரெகுலர் ஸ்பேஸ் வித் கவுண்டபிள் பேசிஸ் இஸ் மெட்ரிசிபிள். இதான் வந்து Urysohn Metrization தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். அப்போ அங்கே நம்ம சொன்ன ஐடியாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த தியரத்தில் ரெஃபர் பண்ணது ரெகுலர் ஸ்பேஸ் வித் கவுண்டபிள் பேசிஸ்னால் என்னன்னு சொன்னீங்க, நார்மல் ஸ்பேஸ்ன்னு சொன்னோம். இப்போ நார்மல் ஸ்பேஸ் கண்டிஷனை யூஸ் பண்ணி Urysohn லெம்மாவை அப்ளை பண்ணி நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா மெட்ரிசிபிள் அப்படின்னு சொல்ல போகிறேன். மெட்ரிசிபிள் அப்படின்றதுக்கு ஆர் பவர் ஒமேகான்றது ஏற்கனவே மெட்ரிசிபிள்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஆர் பவர் ஒமேகாவோட நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ Urysohn Metrization Theorem ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். எவ்ரி ரெகுலர் ஸ்பேஸ் வித் கவுண்டபிள் பேசிஸ் இஸ் மெட்ரிசிபிள். எக்ஸுன்றதை நம்ம ரெகுலர் ஸ்பேஸு வித் கவுண்டபிள் பேசிஸாக எடுத்துட்டோம் அப்படின்னா டு ப்ரூவ் தட் எக்ஸ் இஸ் மெட்ரிசிபிள் அதுதான் நான் ப்ரூவ் பண்ணணும். அப்போ எக்ஸை நான் கொண்டு வந்து ஒரு மெட்ரிசிபிள் ஸ்பேஸுக்குள்ளே எம்பெட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னாக்க நம்ம வந்து அந்த எக்ஸை வந்து மெட்ரிசிபிள் அப்படின்னு சொல்லிடலாம். நம்மளுக்கு எக்ஸுன்றது ஒரு மெட்ரிசிபிள் ஸ்பேஸ். இங்கே ஆர் பவர் ஒமேகான்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மெட்ரிசிபிள் ஸ்பேஸுன்றது. அப்போ எக்ஸை எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆர் பவர் ஒமேகாக்குள்ளே எம்பெட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த எக்ஸுன்றது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெட்ரிசிபிள் அப்படின்றது வந்துடும். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த ப்ரூஃபில் நம்ம பார்த்தோம். செகண்ட் வெர்ஷனில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்த ஆர் பவர் ஒமேகாவில் எக்ஸை கொண்டு வந்து இம்பெட் பண்ணுறதுக்கு பதிலாக அதுலேருந்து ஒரு சப்செட் 0,1 பவர் ஒமேகா இதுதான் வந்து நம்மளுக்கு ஆர் பவர் ஒமேகாவோட சப்செட். இதுக்குள்ளே கொண்டு வந்து எக்ஸை எம்பெட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்க இந்த எக்ஸை வந்து மெட்ரிசிபிள்னு சொல்லலாம். ஆனால் இங்கே நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா யூனிஃபார்ம் மெட்ரிக் ரோ பாரை யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கேஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் கேன் பி எம்பெடட் இன் ஆர் பவர் ஒமேகா அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணோம். எக்ஸ்லேருந்து ஆர் பவர் ஒமேகாவுக்கு அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் இன்வர்ஸ் கண்டினியூஸ் அண்ட் அந்த ஃபங்க்ஷன் இஸ் 1 அண்ட் ஆன் 2 இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் இஸ் எ ஹோமியோமார்ஃபிசம். ஸோ எக்ஸும் ஆர் பவர் ஒமேகாவும் ஈக்குவலண்ட் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த ப்ரூஃபில் பார்த்தோம். இங்கே வந்து நம்ம எக்ஸு வந்து தட் கேன் பி எம்பெடட் இன் 0,1 பவர் ஒமேகா அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா யூனிஃபார்ம் மெட்ரிக் ரோ பார். இந்த ரோ பார்ன்றது தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆரோட ஒரு சப்செட்டும் 0,1ன்ற க்ளோஸ்ட் இன்டர்வலாக இருந்துச்சுன்னா ஆர் பவர் ஒமேகாவோட சப்செட் 0,1 பவர் ஒமேகா. இது ஏற்கனவே நம்ம மெட்ரிக் டோபாலஜி ஐடியாவில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ Urysohn Metrization தியரத்தோட ப்ரூஃப் பார்க்கலாம். தியரம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னாக்கா எவ்ரி ரெகுலர் ஸ்பேஸ் வித் கவுண்டபிள் பேசிஸ் இஸ் மெட்ரிசிபிள். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ரெகுலர் ஸ்பேஸ் வித் கவுண்டபிள் பேசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு லெட் எக்ஸ் பி எ ரெகுலர் ஸ்பேஸ் வித் கவுண்டபிள் பேசிஸ் ஸ்கிரிப்ட் பின்னு எடுத்துகிட்டு டு ப்ரூவ் தட்
x is metricible. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். x is metricibleனு நான் சொல்கிறதுக்கு x can be embedded into a another metricible space y அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம x-ஐ வந்து metricibleனு சொல்லிடலாம். அதாவது x எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு metricible ஸ்பேஸில் என்னால் வைக்க முடிஞ்சுது அப்படின்னா x-ஐ வந்து metricibile அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது மீனிங் என்னன்னாக்கா x-ஐ கொண்டு போய் இன்னொரு metricible ஸ்பேஸில் வைக்கணும் அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னாக்கா x is homeomorphic with a metricible space y அப்படின்ற மாதிரி அர்த்தம். இங்கே வந்து நான் yன்றதை நம்ம r power omega in the product topologyன்னு எடுத்துக்குவோம். இப்போ தான் ஒரு தியரம் ஸ்டேட்மெண்ட் சொன்னேன். r power omegaன்றது நம்மளுக்கு metricible ஸ்பேஸாக இருக்கிறதுனால y-ஐ நம்ம r power omegaன்னு எடுத்துட்டோம்னா y is also metricible space. இப்போ என்னோட எய்ம் என்னன்னாக்கா x எல்லாத்தையும் கொண்டு வந்து y-ல் நம்ம இம்பெட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, அதாவது x எல்லாத்தையும் கொண்டு வந்து r power omega-ல இம்பெட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னாக்கா x that we embeds x in the subspace r power omega-ன்னு சொல்லிட்டோம்னா x வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு metricibleனு வந்துடும். அதாவது x டைரெக்டாக metricibleனு சொல்லாமல் ஒரு r power omega-ன்ற metricible ஸ்பேஸில் கொண்டு போய் x-ஐ வைக்க முடிஞ்சுது அப்படின்னா x-ஐ வந்து நம்ம metricibile அப்படின்னு சொல்லிடலாம். இங்கே r power omega-வில் நம்மளுக்கு வைக்க முடிஞ்சுது அப்படின்றதுக்கு பதிலாக அந்த r-ஓட சப்ஸ்பேஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1. அப்போ r power omega-வோட சப்ஸ்பேஸ் வந்து 0,1ன்ற க்ளோஸ்ட் இன்டர்வல் பவர் ஒமேகா அதுக்குள்ளார கொண்டு வந்து x-ஐ வச்சிட்டோம்னா x வந்து நம்ம metricibile அப்படின்ற மாதிரி கன்க்ளூட் பண்ணிடலாம். இதான் வந்து நம்மளோட ப்ரூஃப் டெக்னிக். இப்போ எவ்ரி ரெகுலர் ஸ்பேஸ் வித் கவுண்டபிள் பேசிஸ் இஸ் metricibile அப்படின்றதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸுன்றது ரெகுலர் ஸ்பேஸ் வித் கவுண்டபிள் பேசிஸ் அப்படின்றத அசியூம் பண்ணிக்கிட்டு டு ப்ரூவ் தட் எக்ஸ் இஸ் metricibile அப்படின்றதுக்கு நான் 2 ஸ்டெப்ஸில் நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் வந்து we have to construct the continuous functions fn from x to closed interval 0,1 having the property that given any point x0 of x and any neighborhood u of x such that fn is positive at x0 and vanishes outside u. இதுதான் நான் வந்து ப்ரூவ் பண்ணோம். அதாவது நம்ம ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும். x0ன்ற பாயிண்ட்லலாம் பாசிட்டிவாக இருக்கணும். x0ஓட நெய்பர்ஹுட்லலாம் பாசிட்டிவாக இருக்கும். x0ஓட நெய்பர்ஹுட் u இல்லாத இடத்துல எல்லாமே வந்து வேனிஷ் ஆகிடும்னா 0 ஆகிடும் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நான் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் வச்சு ஒரு நியூ ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸை டிஃபைன் பண்ணுறேன். அந்த கேபிட்டல் எஃப்ன்ற ஃபங்க்ஷன் எப்படி வரும்னா கேபிட்டல் எஃப் டு f from x to r power omega அதில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா f of xலாம் எப்படி டிஃபைன் பண்ணலாம், f1 of x, f2 of x எக்ஸட்ரா இந்த மாதிரி டிஃபைன் பண்ணலாம். இப்போ இந்த f வந்து இம்பெடிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா போதும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி x எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம எதுக்குள்ளார வைக்கிற மாதிரி இருக்கும் r power omegaன்ற metricibile ஸ்பேஸில் வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னாக்க இது 2 டோபாலஜிக்கலி ஈக்குவலண்ட் அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு மேப் f from x to r power omegaன்றது டிஃபைன் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எம்பெடிங் தானா அப்படின்றத செக் பண்ணணும். எம்பெடிங் அப்படின்னாக்கா இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கணும் அண்ட் ஹோமியோமார்ஃபிசம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா எஃப் இஸ் அன் எம்பெடிங் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸை வச்சு தான் கேபிட்டல் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஆர் பவர் ஒமேகான்ற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த கேபிட்டல் எஃப் இஸ் அன் எம்பெடிங் அப்படின்றத ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், we have to construct countable collection of continuous functions fn from x to closed interval 0,1 having the property that x0ன்ற பாயிண்ட்டுக்கான நெய்பர்ஹுட். இப்போ x0ன்ற பாயிண்ட்டு இருக்கிற மாதிரி நெய்பர்ஹுட் யூன்னு எடுத்துக்கலாம். அப்போ 2 இது கேஸ் வரும். x0 இருக்கிற மாதிரி இருக்கிற நெய்பர்ஹுட் x0 இந்த x0 இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து ஃபங்க்ஷன் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னாக்க உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். fn வேல்யூ இஸ் பாசிட்டிவ் அட் x0 அண்ட் வேனிஷஸ் அவுட் சைட் ஆஃப் u. அப்போ f ஆஃப் x வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு 0. எப்போ வேனிஷஸ்னாக்கா நம்மளுக்கு 0 ஆகுதுன்னு அர்த்தம். எப்போன்னா அந்த எக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அவுட் சைட் ஆஃப் யூவில் இருக்கும்போது. அப்போ x0ஓட நெய்பர்ஹுட்லேயே இருக்கும்போது நம்மளுக்கு
function value positive and f of x value is equal to 0 for x does not belongs to u, outside of u ல இந்த மாதிரி ஃபங்க்ஷனை நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து ரெண்டு லெமா அண்ட் தியரம் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம். நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் வந்து ரெகுலர் ஸ்பேஸ் வித் கவுண்டபிள் பேசிஸ் அப்படின்னா ரெகுலர் ஸ்பேஸ்னாக்க நம்மளுக்கு ஒரு தியரம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு ஒரு நெய்பர்ஹுட்டு யூன்னு வரும், அடுத்தது எக்ஸுக்கு வந்து ரெண்டாவதாக ஒரு நெய்பர்ஹுட்டு எக்ஸிஸ்ட் ஆகும் வீன்றது. இப்போ சச் தட் இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன் பார்த்திங்கன்னா செகண்ட் வர்ற நெய்பர்ஹுட்டோட க்ளோஷர் இஸ் கண்டைன்ட் இன் ஃபஸ்ட்டு வர்றதோட நெய்பர்ஹுட். இதுதான் வந்து அந்த எக்ஸு ரெகுலர் அப்படின்ற ஸ்பேஸ்க்கான ஒரு தியரம் ஸ்டேட்மெண்ட்டு நம்ம பார்த்தோம். இதே கேஸஸ் நார்மலுக்கும் இது ட்ரூவாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அவங்க வந்து இங்கே எக்ஸ் நாட்டுன்ற பாயிண்ட்டுக்கு யூன்றது நெய்பர்ஹுட்டாக எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் நாட்டுக்கு ஒரு நெய்பர்ஹுட்டு பிஎம்னு வருது. அதே மாதிரி செகண்டாக வர்ற நெய்பர்ஹுட்டு பிஎன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா எக்ஸ் நாட்டுக்கு இருக்கிற மாதிரி பிஎன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரெண்டாவதாக வர்ற நெய்பர்ஹுட்டு bn bar is contained in bm. இந்த கண்டிஷன் அந்த தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கோம். bn bar is contained in bm. இப்போ bn நம்மளுக்கு நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ் நாட்டு தான் அண்டு bnனும் வந்து நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ் நாட்டு தான். ஸோ இப்போ bn bar is contained in bm. அப்போ ரெண்டுமே எக்ஸ் நாட்டோட நெய்பர்ஹுட்ன்றதுனால அப்படி எழுதியிருக்கோம். அப்போ எக்ஸ் மைனஸ் பிஎம்முக்குள்ளே எது வராதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் நாட்டு வராது. ஸோ இதில் எக்ஸ் நாட்டு வராது உங்களுக்கு, ஆனால் இதில் எக்ஸ் நாட்டு வரும். ஸோ bn பாரில் எக்ஸ் நாட்டு வரும் அண்ட் எக்ஸ் மைனஸ் பிஎம்மில் எக்ஸ் நாட்டு வராது. ஸோ இந்த எக்ஸ் நாட் இருக்கிற bn பாரும் எக்ஸ் நாட் இல்லாத எக்ஸ் மைனஸ் பிஎம்மும் கண்டிப்பாக இஸ் ஈக்குவல் டு எம்டி. bn பாருன்றது க்ளோஷர் ஆஃப் bn, அப்போ இது க்ளோஸ்டு செட்டாக இருக்கும். பிஎம்ன்றது நெய்பர்ஹுட் அப்படின்னா எவ்ரி நெய்பர்ஹுட் இஸ் ஓப்பன், அப்போ எக்ஸ் மைனஸ் ஓப்பன் செட் bm இஸ் க்ளோஸ்டு. அப்போ bn பாரும் நம்மளுக்கு க்ளோஸ்டு செட்டு, எக்ஸ் மைனஸ் பிஎம்மும் நம்மளுக்கு க்ளோஸ்டு செட்டு, bn பாரும் நம்மளுக்கு க்ளோஸ்டு அண்ட் எக்ஸ் மைனஸ் பிஎம்மும் நம்மளுக்கு க்ளோஸ்டு. அப்போ ரெண்டுமே இன்டர்செக்ஷன் வேல்யூ எம்டின்னு வர்றதுனால ரெண்டு டிஸ்ஜாயின்ட் க்ளோஸ்டு சப்செட்ஸ் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ எக்ஸுக்கு ரெகுலர் ஸ்பேஸ் வித் கவுண்டபிள் பேசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம அந்த பாயிண்ட்டை அப்ளை பண்ணும்போது எக்ஸு கவுண்டபிள் ரெகுலர் ஸ்பேஸ் வித் கவுண்டபிள் பேசிஸ் அப்படின்றதுனால ஒரு தியரம் படி நம்ம அதை ரெகுலர் ஸ்பேஸ் வித் கவுண்டபிள் பேசிஸ் என்னன்னு சொல்லிடலாம், நார்மல்னு சொல்லிடலாம். இப்போ தான் ரெண்டு செட்ஸ் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன், ஒன்று bn பாரு இன்னொன்று எக்ஸ் மைனஸ் பிஎம். அப்போ ரெண்டு க்ளோஸ்டு செட்டு டிஃபைன் பண்ணியிருக்கேன், ரெண்டுமே டிஸ்ஜாயிண்ட்னு இப்போ தான் ஒன்று பார்த்தோம். அண்ட் ரெகுலர் ஸ்பேஸ் வித் கவுண்டபிள் பேசிஸ் எல்லாமே நார்மல் அப்படின்றதுனால ரெண்டு க்ளோஸ்டு செட்டு வருது அண்ட் அந்த செட்டு வந்து நம்மளுக்கு நார்மல் ஸ்பேஸாக அந்த ஸ்பேஸ் வந்து நார்மல் ஸ்பேஸாக இருக்கிறதுனால we have to apply the Urysohn lemma. அப்போ Urysohn lemma அப்ளை பண்ணும்போது there exists a continuous function gn, m from x to closed interval 0, 1 such that gn, m என்ற ஃபங்க்ஷன் bn பாரில் ஆன்சர் அப்பர் என் பாயிண்ட்டும் எக்ஸ் மைனஸ் பிஎம்ன்ற இடத்துல லோயர் என் பாயிண்ட்டு 0ன்னு வருது உங்களுக்கு. அப்படி இருந்ததுனாக்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேஸில் 1 வர்ற இடத்துலலாம் நம்மளுக்கு கிரேட்டர் தேன் 0 மாரி அர்த்தம் உங்களுக்கு, அண்ட் ஈக்குவல் டு 0 இருக்க இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வேனிஷ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ஃபங்க்ஷன் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1 which is greater than 0, அதாவது யூன்ற நெய்பர்ஹுட்டுக்குள்ளே எக்ஸ் நாட்டு யூக்குள்ளே இருக்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் இஸ் 1, அப்போ greater than 0. எக்ஸ் வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு யூவாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் வேனிஷ் ஆகிடுது. வேனிஷ் மீன்ஸ் என்ன அர்த்தம், 0 ஆகிடுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்திங்கனாக்க இந்த எக்ஸு பிலாங்ஸ் டு யூவாக இருக்கும்போது நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் வேல்யூ greater than 0, எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு யூஆர் இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ வேனிஷஸ், அதாவது 0ன்னு கிடச்சிச்சு. ஸோ gn, m இஸ் பாசிட்டிவ் அட் எக்ஸ் நாட் அண்ட் வேனிஷஸ் அவுட் சைட் ஆஃப் யூ. அப்போ எக்ஸ் நாட்டோட நெய்பர்ஹுட்டுக்குள்ளே இல்லாத இடத்துலலாம் வேனிஷ் ஆகிடுது, 0 ஆகிடுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம்.
இப்போ x ரெகுலர் ஸ்பேஸ் வித் கவுண்டபிள் பேசிஸ் அப்படின்றத வச்சு x நார்மல்னு எடுத்துக்கிட்டோம். நார்மல்னு எடுத்துக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி bn bar is contained in bmனு வரும். அப்படி அதை வச்சு நம்ம ரெண்டு க்ளோஸ்டு செட்ஸ் ஃபார்ம் பண்ணோம். ஒன்று bn bar, இன்னொன்று வந்து x மைனஸ் bm. இது ரெண்டு டிஸ்ஜாயிண்ட் க்ளோஸ்டு செட்ஸு. அண்ட் ரெண்டு டிஸ்ஜாயிண்ட் க்ளோஸ்டு செட்ஸு அண்ட் எக்ஸுன்றது நார்மலாக இருக்கிறதுனால பை யூஸிங் Urysohn lemma we constructed the continuous function gn, m from x to closed interval 0, 1 where இந்த gn, mன்ற ஃபங்க்ஷனை தான் நம்ம என்னென்னு எழுதியிருக்கோம்னா fnன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். fn from x to closed interval 0, 1 where fn is positive at x naught and vanishes outside of u. இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வேனிஷ் ஆகுது. இந்த இடத்துலலாம் நம்மளுக்கு ஆன்சர் பாசிட்டிவ், அதாவது 1ன்றது greater than 0ன்றதுனால பாசிட்டிவ் at x naught. இந்த மாதிரி கிடச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு gn, m எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி the collection gn, m is indexed with a subset of z plus cross z plus n belongs to z plus m is z plusல இருக்கிற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா இந்த z plus எல்லாமே நம்மளுக்கு கவுண்டபிள். ஸோ gn, mன்றதும் கவுண்டபிள் கலெக்ஷன் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் கிடச்சிச்சு. வித் த கண்டிஷன் fn is positive at x naught and vanishes outside of u. ஸோ இதை தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் வெர்ஷன் ஆஃப் த ப்ரூஃப் நம்ம பார்க்கணும். அந்த ஸ்டெப் 2ல் நம்ம ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த ப்ரூஃப் பார்த்தோம். அந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டெப் 1ல் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு நியூ ஃபங்க்ஷன் கேபிட்டல் எஃப்ன்றதை நம்ம டிஃபைன் பண்ணோம். எக்ஸ்லேருந்து ஆர் பவர் ஒமேகா எஃப் ஃப்ரம். ஸ்டெப் 2ல் நம்ம வந்து எஃப் ஃப்ரம் x to r power omega அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணோம் ஸ்டெப் 2ல். இது வந்து x எல்லாத்தையும் r power ஒமேகாக்குள்ளார கொண்டு போய் இம்பெட் பண்ணோம் அப்படின்னாக்க x இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கணும் அண்ட் இன்வர்ஸ் கண்டினியூஸாக இருக்கணும், அந்த ஃபங்க்ஷன் ஒன்னாக இருக்கணும் அண்ட் ஆன்டுவாக இருக்கணும். அப்படி எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா f இஸ் ஹோமியோமார்ஃபிசம் சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸும் ஆர் பவர் ஒமேகாவும் ஈக்குவலண்ட். ஆர் பவர் ஒமேகா மெட்டிசபிளாக இருந்துச்சுன்னா எக்ஸ் இஸ் ஆட்டோமேட்டிக்லி மெட்டிசபிள் அப்படின்ற ப்ரூஃப் தான் நம்ம ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த ப்ரூஃபில் பார்த்தோம். இப்போ செகண்ட் வெர்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். பட் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஆர் பவர் ஒமேகாவுக்கு பதில் ஆர் பவர் ஒமேகாவோட சப்செட் 0, 1ன்ற க்ளோஸ்ட் இன்டர்வல் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு 0, 1 பவர் ஒமேகா க்ளோஸ்ட் இன்டர்வல் பவர் ஒமேகா. ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1 நம்மளுக்கு ஆரோட சப்செட்னா அப்போ 0, 1 பவர் ஒமேகா கண்டைன்ட் இன் ஆர் பவர் ஒமேகா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா எக்ஸ்லேருந்து 0, 1 இதெல்லாம் வந்து ப்ராடக்ட்னு அர்த்தம். ஒமேகான்றது நம்மளுக்கு கவுண்டபிள் வேல்யூஸ். ஸோ எத்தனை 0, 1 இருக்கோ அத்தனை வரைக்கும் ப்ராடக்ட் பண்ணிக்கிறது. அதே மாதிரி தான் போன ஸ்டெப்பில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா f1 ஆஃப் எக்ஸு, f2 ஆஃப் எக்ஸு எக்ஸெட்ரா இதே மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் அந்த எக்ஸுன்றது ஓப்பன் செட் யூவில் இருந்துச்சுன்னா ஆன்சர் பாசிட்டிவ், அந்த வேல்யூ அந்த பாயிண்ட் அவுட் சைட் ஆஃப் யூவாக இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் வேனிஷஸ் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்னா f1 ஆஃப் எக்ஸு, f2 ஆஃப் எக்ஸு எக்ஸெட்ரா இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கலாம். இந்த செகண்ட் வெர்ஷனில் நம்ம என்ன யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் சொன்ன மாதிரி ஹோமியோமார்ஃபிசம் கான்செப்ட் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இங்கே வந்து நம்ம மெட்ரிக் ஐடியா யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே வந்து நம்ம ரோபார் மெட்ரிக் யூஸ் பண்ண போகிறோம். ரோபார் மெட்ரிக் பதில் ரோபார் ஆஃப் எக்ஸ், ஒய் இஸ் ஈக்குவல் டு சுப்ரீமம் ஆஃப் டி பார் ஆஃப் எக்ஸ், ஒய் அப்படின்றது வரும் உங்களுக்கு. இங்கே வந்து ரோபார் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரோ அப்படின்றதுனால ரோ ஆஃப் எக்ஸ், ஒய் சுப்ரீமம் ஆஃப் is equal to supreme of distance between xi and yi. இந்த ஆன்சர் வச்சு இந்த மெட்ரிக் வச்சு தான் நம்ம வந்து இந்த ப்ரூஃபை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷன் fn from x to ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல். அப்போ ஒன்று நம்மளுக்கு f1 ஆஃப் எக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்லேருந்து ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, 1க்கு போகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அந்த அவுட் சைட் ஆஃப் யூவாக இருக்கும்போது வேனிஷஸ் அண்ட் யூக்குள்ளரே இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் வேல்யூ பாசிட்டிவ். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டெப் 1ல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸ்ட்ராவாக இதில் என்ன நம்ம கண்டிஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா fn ஆஃப் எக்ஸ் எல்லாமே less than or equal to 1/n ஃபார் ஆல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம்.
ஏன்னா நம்மளுக்கு எல்லா வேல்யூஸும் வேனிஷஸ் இல்லைன்னா பாசிட்டிவ்னு வருது. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லா வேல்யூஸும் எப்படி இருக்குன்னா fn ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல் டு 1/n ஃபார் ஆல் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இது எப்படி நம்மளுக்கு ஈஸியாக நம்ம சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு fn ஆஃப் எக்ஸையும் டிவைடட் பை n போட்டிங்கனாக்க கண்டிப்பாக இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷனை வச்சு தான் நம்ம இங்கே செகண்ட் வெர்ஷன் ஆஃப் த ப்ரூஃப்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கிறத வச்சு எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு 0,1 பவர் ஒமேகா. அதாவது ஒரு ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா fn ஃப்ரம் எக்ஸ் டு 0,1ன்ற க்ளோஸ்ட் இன்டர்வல் ஒரு ஸ்மால் எஃப்ன்றதும். ஸோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எழுதும்போது கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு f1 ஆஃப் எக்ஸ் f2 ஆஃப் எக்ஸ் எக்ஸெட்ரா. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு f1 ஆஃப் எக்ஸ் f2 ஆஃப் எக்ஸ் எக்ஸெட்ரா. இப்போ இந்த எக்ஸ் கேன் பி இம்பெடட் இன் 0,1 பவர் ஒமேகா அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா எப்பயும் போல தான் எஃப் வந்து 1 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அண்ட் on2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அண்ட் அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் கேன் பி இம்பெடட் இன் த சப்ஸ்பேஸ். ஆனால் இங்கே நம்ம ப்ரூவ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் வெர்ஷனுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்க இங்கே வந்து நம்ம மெட்ரிக்கை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண போகிறோம். அங்கே நம்ம எப்படி சொன்னோம்னா ஒரு ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கேபிட்டல் எஃப் ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு கண்டினியூஸ் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ கண்டினியூஸ்ன்னு சொன்னோம். ஹோமியோமார்ஃபிசம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கண்டினியூஸாக இருந்தாலும் இங்கே மெட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை 1 அண்ட் on2 அப்புறம் அந்த கண்டிஷன் கண்டினியூஸ் இது 3 சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லணும். இப்போ ஸ்டெப் 2ல் நம்ம வந்து எஃப் இஸ் இன்ஜெக்டிவ்னு சொன்னோம். அதே ஐடியா தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்யாக இருந்துச்சுன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம செக் பண்ணுறோம். அதனால் கேபிட்டல் எஃப் 1 இன்ஜெக்டிவ்னா 1 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்யாக இருந்ததுன்னா அதோட இமேஜ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் அப்படின்றது தான் ப்ரூவ் பண்ணணும். இது கிளியர் ஐடியாவை கிடச்சிரும். எக்ஸுன்றதுலாம் நம்மளுக்கு நெய்பர்ஹுட் ஆஃப் யூவில் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இதெல்லாம் நெய்பர்ஹுட் ஆஃப் யூவில் இல்லைன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னாக்க அப்போ இந்த கேஸ் எல்லாமே நம்மளுக்கு fn ஆஃப் யூவில் இருக்கிறதுக்கெலாம் >0 ஆன்சர் கிடைக்கும் ஃபங்க்ஷன் அண்ட் அவுட் சைட் ஆஃப் யூக்கெலாம் என்ன ஆன்சர் கிடைக்கும் வேனிஷ் ஆகிடும், அதாவது 0 ஆகிடும். ஸோ நம்மளுக்கு இது பாசிட்டிவ் வேல்யூ இது நம்மளுக்கு ஈக்குவல் டு 0. ஸோ ஒன்றுக்கு வேறு ஆன்சர் வர்றதுனால அட்லீஸ்ட் ஒரு கோஆர்டினேட் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னாக்க f1 ஆஃப் எக்ஸ் f2 ஆஃப் எக்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு f ஆஃப் எக்ஸை நம்ம எழுதும்போது f ஆஃப் எக்ஸ் வேல்யூவும் f ஆஃப் ஒய் வேல்யூவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ x நாட் ஈக்குவல் டு ஒய்ன்னு எடுத்துகிட்டு f ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு f ஆஃப் ஒய்ன்னு ப்ரூவ் பண்ணிட்டதுனால f இஸ் இன்ஜெக்டிவ் 1 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அண்ட் செகண்ட் கண்டிஷன் இன்ஜெக்டிவ் நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது on2. எப்பயுமே இந்த ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு ஈஸியாக on2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஏன்னா எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்லேருந்து தான் நம்மளுக்கு மேப்பிங் நம்மளுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஓப்பன் செட்ஸாக இருக்கும். அந்த ஓப்பன் செட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எங்கே போவோம் அப்படின்னா 0,1 பவர் ஒமேகா. ஸோ அங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் இசட்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டிருப்போம். ஸோ கிளியர்லி on2. ஏன்னா ஒன்றுக்கும் நம்மளுக்கு இமேஜ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னாக்க கண்டிப்பாக on2வாக இருக்கும். இப்போ என்ன நம்ம ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா எக்ஸ்ட்ராவாக 1 சொல்லிட்டோம், on2 சொல்லிட்டோம். தேர்ட் கண்டிஷன் எஃப் வந்து இந்த கேபிட்டல் எஃப் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லிட்டாக்க செகண்ட் வெர்ஷன் ஆஃப் த ப்ரூஃப் முடிஞ்சிடும். பட் இங்கே கண்டினியூஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ரோ மெட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா கேபிட்டல் எஃப்ன்றது நம்மளுக்கு கண்டினியூஸ் அப்படின்றத ப்ரூவ் பண்ணோம். இப்போ கேபிட்டல் எஃப் கண்டினியூஸ் அப்படின்றதுக்கு பதில் ஃபஸ்ட்டு நம்ம கண்டினியூஸ் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆட் எக்ஸாக இருந்துச்சுன்னா ரியலை பொறுத்த வரைக்கும் given epsilon greater than 0 there exists delta greater than 0 such that mod x minus y is less than delta. That implies f of x minus f of y is less than epsilon. இங்கே distance between அப்படின்றது தான் இங்கே எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா ரோ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இந்த மாதிரி எழுதுவாங்க. ரோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் லெஸ் தேன் டெல்டான்னு எழுதுவாங்க. அதே இங்கே என்ன கண்டிஷன் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு இங்கே என்ன கண்டிஷன் ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னாக்க ரோ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் ஒய் f of x, f of y
is less than epsilon. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ கண்டினியூஸுக்கான ஐடியா பார்த்தீங்கன்னாக்க எப்படி எழுதலாம்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய்ன்றது தான் மாடுலஸில் நம்ம கொடுப்போம். எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் லெஸ் தேன் டெல்டா, தட் இம்ப்ளைஸ் மாட் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஒய் இஸ் லெஸ் தேன் எப்சிலான். அதோட மீனிங் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன். ஸோ இங்கே வந்து நம்ம மெட்ரிக் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரோ. ஸோ ரோ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் லெஸ் தேன் டெல்டாவாக இருந்துச்சு அப்படின்னா ரோ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா எஃப் ஆஃப் ஒய் இஸ் லெஸ் தேன் எப்சிலான். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இங்கே நம்ம வந்து கேபிட்டல் எஃப் நமக்கு கண்டினியூஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுன்றதுனால என்ன ப்ரூவ் பண்ணால் போதும்? எக்ஸ் பிலாங்ஸ் டு யூஆர் இருந்துச்சுன்னா ரோ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட். இங்கே ஒய்க்கு பதில் நான் இங்கே எக்ஸ் நாட் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் ஒய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் லெஸ் தேன் எப்சிலான். ஏற்கனவே நம்ம இந்த கண்டிஷன் நம்ம பார்த்துருக்கோம். எஃப்என் ஆஃப் எக்ஸு எல்லாமே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1/n அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு எண்ணும் நம்மளுக்கு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு n. ஸோ 1/n எல்லாமே நம்மளுக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் பை 2ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு ஸ்மால் எஃப்என் வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு கண்டினியூஸ் அப்படின்றது சொல்லியிருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு எஃப்என்னு நம்மளுக்கு கண்டினியூஸ் அப்படின்னாக்கா அதோட கண்டிஷன் எப்படி வரும்? நம்மளுக்கு எஃப்என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப்என் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் லெஸ் தேன் எப்சிலான் பை 2. எப்சிலான் பை 2 இஸ் லெஸ் தேன் எப்சிலான். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு நெய்பர்ஹுட் யூஎன்னு எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ எல்லா எண்ணுக்கும் எஃப்என் வேல்யூக்கும் நம்மளுக்கு ஒரு நெய்பர்ஹுட் யூஎன்ன்றது எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ எல்லா எஃப்என்னுக்குமான காமன் நெய்பர்ஹுட் ஒன்று ஃபார்ம் பண்ணணும். இப்போ எல்லா எஃப்என்னுக்குமான காமன் நெய்பர்ஹுட் நான் வந்து ஃபார்ம் பண்ணிட்டேன். என்னன்னாக்கா u இஸ் ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் ஆஃப் ஆல் நெய்பர்ஹுட்ஸ். u இஸ் ஈக்குவல் டு u1 இன்டர்செக்ஷன் u2 இன்டர்செக்ஷன் எக்ஸெட்ரா அப் டு un அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு காமன் நெய்பர்ஹுட்டாக கிடச்சிரும். எல்லா நெய்பர்ஹுட்டுக்குமான காமன்னாக்கா இன்டர்செக்ஷன் வேல்யூ. ஸோ இங்கே வந்து யூன்றது தான் எல்லாத்துக்கும் காமனாக வர நெய்பர்ஹுட்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகலாம். எக்ஸ் பிலாங்ஸ் டு யூஆர் இருந்துச்சுன்னா இஃப் என் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்னாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை. என்ன கண்டிஷன் வந்துடும்? கண்டினியூஸ் ஐடியாவில் ஃபார் எவ்ரி என் இஸ் இந்த வேல்யூ எக்ஸ் பிலாங்ஸ் டு யூஆர் இருக்கும்போது என் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்னாக இருக்கும்போது மாட் எஃப்என் of x minus fn of x naught is less than or equal to epsilon by 2. இந்த காமன் நெய்பர்ஹுட் யூக்கு நம்ம எடுத்துருக்கோம். இதே n is greater than n இருக்கும்போது இந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது அப்போ 1/n எல்லாமே எப்படி இருக்கும்? நம்மளுக்கு 1/n n greater than n இருக்கும்போது 1/n வந்து less than 1/n இருக்கும். ஸோ 1/n fn வேல்யூ எல்லாமே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1/n இருந்துச்சுன்னா fn ஆஃப் எக்ஸ் மைனஸ் fn ஆஃப் எக்ஸ் நாட் வேல்யூ எல்லாமே லெஸ் தேன் 1/n இருக்கும். 1/n வேல்யூ நம்மளுக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் பை 2ன்றதை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டு கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்லையும் அதாவது n லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு nலையும் சரி n கிரேட்டர் தேன் nலையும் சரி நம்மளுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னாக்கா fn ஆஃப் எக்ஸ் மைனஸ் fn ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் பை 2ன்னு வந்திருக்கு. அப்போ எல்லா எஃப்என்னும் நம்மளுக்கு எக்ஸ்லேருந்து 0,1 அப்படின்றதுக்கு பதில் 1/nக்கு போணுச்சு அப்படின்னா இப்போ காமன் நெய்பர்ஹுட்டில் பொறுத்த வரைக்கும் ரோ ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். ஏன்னா கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம்? ஸ்மால் எஃப்ஐ பேஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம். அப்போ ஒரு ஸ்மால் வேல்யூ நம்மளுக்கு ஸ்மால் எஃப்என் வேல்யூ நம்மளுக்கு எஃப்என் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப்என் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் லெஸ் தேன் எப்சிலான் பை 2ன்னு வர்றதுனால எல்லாத்துக்கும் சேர்த்து காமன் நெய்பர்ஹுட் தான் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அப்போ அது எல்லா எஃப்என்னுக்கும் காமன் நெய்பர்ஹுட்டை வச்சு நம்ம சொல்லியிருக்கிறதுனால ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு யூக்கு கேபிட்டல் எஃப்க்கும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ ரோ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் பை 2 இஸ் லெஸ் தேன் எப்சிலான். இதில் பார்த்தீங்கன்னா n லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n இருக்கும்போதும் fn of x minus fn of x naught is less than epsilon by 2. n greater than n இருக்கும்போது fn of x minus fn of x naught is less than epsilon by 2. அப்போ எந்த கேஸில் எடுத்துக்கிட்டாலும் காமன் நெய்பர்ஹுட் யூவை பொறுத்த வரைக்கும் fn of x minus fn of x naught is less than epsilon by 2ன்னு வர்றதுனால அந்த fn எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம கேபிட்டல் f of x அண்ட் கேபிட்டல் f of x நாட் டிஃபைன் பண்ணுறோம். அப்போ அது எல்லா நெய்பர்ஹுட்டும் காமனாக நம்ம எடுக்கும்போது ரோ ஆஃப் f of x கம்மா f of x நாட் இஸ் லெஸ் தேன் epsilon by 2 இஸ் லெஸ் தேன் epsilon. எப்பயுமே ஆஃப் epsilon இஸ் லெஸ் தேன் epsilon.
ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்போ ரோ ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் லெஸ் தேன் எப்சிலான்னு வந்துச்சுனாக்க இந்த கேபிட்டல் எஃப்ன்ற ஃபங்க்ஷன் கண்டினியூஸ். நம்ம ஏற்கனவே இந்த கண்டினியூஸ் ஐடியா சொன்னோம் இல்லையா, எஃப்ன்றது இந்த மாதிரி கண்டினியூஸ்னாக்க எஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஒய் இஸ் லெஸ் தேன் எப்சிலாங் வரணும். இங்கேயும் நம்மளுக்கு ரோ ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் இஸ் லெஸ் தேன் எப்சிலாங் வரதுனால எஃப் இஸ் கண்டினியூஸ் அப்படின்னு முடிச்சிடலாம். ஸோ எஃப் வந்து நம்மளுக்கு இந்த கண்டிஷன் ப்ரூவ் பண்ணுறதுனால நம்மளுக்கு கண்டினியூஸ் அப்படின்றது வந்துருச்சு. ஏற்கனவே எஃப் வந்து நம்ம இன்ஜெக்டிவ்னு சொல்லியிருக்கோம், ஆன்டோன்னு சொல்லியிருக்கோம், இப்போ கண்டினியூஸ்ன்னு சொல்லியிருக்கோம் பை யூஸிங் த மெட்ரிக். ஸோ இந்த மூணுத்தையும் சேர்த்து இந்த ஃபங்க்ஷன் எஃப் is continuous and 1 1 onto அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா x can be embedded in r power omega. r power omegaன்றது ஆல்ரெடி மெட்ரிசபிள் ஸ்பேஸ். ஸோ எக்ஸ்ன்றது நம்மளுக்கு மெட்ரிசபிள்னு சொல்லிடலாம். ஸோ எவ்ரி ரெகுலர் ஸ்பேஸ் வித் கவுண்டபிள் பேசிஸ் இஸ் மெட்ரிசபிள். ஸோ இந்த செகண்ட் வெர்ஷன் ஆஃப் த ப்ரூஃப் இஸ் ஓவர். இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் புக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜேம்ஸ் ஆர் மங்கஸ், ஜே டுகுன்ஜி, ஜார்ஜ் எஃப் சிம்மன்ஸ், ஜே கெல்லி, ஸ்ரீனன் சுபாஷ் அண்ட் எஸ் வில்லார்ட். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் ஜேம்ஸ் ஆர் மங்கஸ் புக்லேருந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. Thank you for watching.